அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது செய்த கிருபையின் காரணமாக அவனுடைய குர்ஆனோட அதனுடைய அறிவோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் அடியார்களுடைய தேற்றம், ஆசை, ஆர்வத்துக்கு ஏற்ப ஆஹ்ராவுடைய செல்வங்களை கொடுப்பான். துனியாவுடைய செல்வங்களை பொறுத்த வரையில் அது ஆர்வம், தேட்டம், ஆசை கொள்ளக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நாடினால் கொடுப்பான், நாடாட்டி தடுத்தும் கொள்வான். சிலருக்கு துனியாவை கேட்காமலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். காரணம் துனியா பொறுமதி அற்றது என்கிறதின் காரணமாக. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நல்லோர்கள், முன்னோர்கள் என்றவர்களைத்தான் பொருந்தி கொண்டிருக்கிறான். இதனால தான் குர்ஆனில் அவர்களுடைய வழி வாருங்கள் என்று கூறியிருக்கிறான். அதில் அஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிரீன்கள், அன்சார்கள் அவர்களுடைய ஆண்களும் தான் பெண்களும் தான், அனைவரும் முஹாஜிரீன்களையும் அன்சார்களையும் உள்ளடங்குகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அல்லாஹ்வை அடையக்கூடிய முன்மாதிரிகள் இருக்கிறது. அதன் பிரகாரம் வாருங்கள். வல்லதீன தபஹும் பி இஹ்சான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களிடத்தில் நிறைய இஹ்சான் இருந்துச்சு. அந்த இஹ்சான நலவுகளை யாரெல்லாம் பின்பற்றார்களோ அவர்களும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பொருந்தி கொள்ளப்படுவார்கள். இப்படி முன்னேறி சென்றவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள் என்று புகழப்பட்டதன் பின்னால் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுக்கு ஒரு வெகுமதியும் கொடுக்கிறான். அதுதான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான். அந்த வகையில் அல்ஹம்துலில்லா, நாங்கள் சில எங்களுடைய முன்னோர்களான பெண்மணிகளை பற்றி பேசிக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாங்கள் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சையதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவனத்தினுடைய பெண்களின் தலைவி, அவர்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அவர்கள் உடைய விடயங்கள் பேசுவதாக இருந்தால் மாத கணக்கில் பேசுவதற்கு இருக்குது. ஹஸ்ரத் ஃபாத்திமா அஸ்-ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பல நல்ல சிஃபாத்துகள், அதிகமான சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கி கொண்டவங்க. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவத்துக்கு, குணத்துக்கு மற்றும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹுடைய பல விடயங்களுக்கு மிகவும் ஒப்பானவங்களாக இருந்தாங்க. அவங்க ரசூல்லாவை போலவே நடப்பாங்க. ரசூல்லா எந்த வழிமுறையை எடுத்து நடப்பாங்களோ அதே முறையில் தான் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய நடைமுறைகளும் இருந்தது. நபி அவங்களுடைய மௌனத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சில் என்று எல்லாத்துலேயுமே ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒப்பானவங்களாக இருந்தாங்க. ரொம்ப வலிமை வாய்ந்த, வீரமுள்ள, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்தில், மார்க்கத்துடைய விஷயத்தில் யாருக்கும் பயப்படாதவர்களாக இருந்தாங்க. ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் விருப்பமான மகளாக இருந்தாங்க என்கிறது எங்களுக்கு தெரியும். காரணம், நபி அவங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சிந்தனைகள் அது எப்பவும் மிளர்ந்து கொண்டே இருக்கும். அவங்க எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தையே நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லா விடயத்திலையும் ஹஸ்ரத் ஃபாத்திமா பரிபூர்ணமாக இருந்தாங்க. துனியாவுடைய சில விடயங்கள் ஏனைய பெண்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கல்ல. என்றாலும் பல கட்டங்களில் சில பெண்கள் துனியாவை வைத்து, அவர்களுடைய ஆடைகளை வைத்து மற்றும் அவர்களுடைய வசதிகளை வைத்து பெருமை அடிக்கும் பொழுதெல்லாம் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அல்லாஹ் உடனடியாக சுவர்க்கத்தில் இருந்து சில விடயங்களை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அதற்கும் ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. இப்படி துனியாவுடைய எந்த ஒரு பொருளுக்கும் ஈடு கட்ட முடியாது சுவனத்தினுடைய பொருள்கள். அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருந்தார். ஏன்? அவங்களுக்கு அந்த துனியாவின் உடைய ஆசை, தேற்றம், மோகம் கொஞ்சமும் இருக்கல்ல.
யாரெல்லாம் அந்த மோகம் கொண்டவர்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களில் அப்படி நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய தரத்தை காட்டுறதுக்காக வேண்டியும் அல்லாஹ் சுவனத்தினுடைய பாக்கியங்களை அவ்வப்பொழுது கொடுத்திருக்கிறான். இவங்களுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் எங்களுக்கு தெரியும் ஃபாத்திமத்து ஜஹரா என்று சொல்லப்படுறது. ஜஹரா என்று சொன்னால் ஒரு உயர்ந்த நட்சத்திரத்துக்கும் பெயர் கூறப்படுது. அதேமாதிரி ஜஹரா என்று சொன்னால் பூவுக்கும் கூறப்படுது. என்றாலும் இது அந்த பூ என்ற கருத்து அல்ல. இன்றைக்கு அதிகமானவங்க ஜஹரா என்றால் அந்த கருத்தை தான் நினைத்த மாத்திரத்தில் சொல்லிடுறாங்க. மாற்றமாக இது யா மக்சூராவில் அதாவது மர்பூத்தாவில் வந்தது தான் ஜஹரா. இது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் என்ற அடிப்படையில் ஜுஹ்ரா என்றும் சொல்லப்படும், ஜஹரா என்றும் சொல்லப்படும். இதுக்கு பல கருத்துகள் இருக்குது. அந்த வகையில் இது அலிஃப் மம்தூதாவில் வந்திருக்குது. மேலும் உம்முல் ஹசனைன் என்றும் இவங்களுக்கு சொல்லப்படுது. சையீதா நிசாய் அஹ்லில் ஜன்னா, சூனத்தின் உடைய பெண்களின் தலைவி என்றெல்லாம் நிறைய சிறப்பு பெயர்களோட ரைஹானத்து ரசூலில்லா, ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசமிக்க ஈர கொழுந்து என்றும் கூறப்படுவது. அதோட பத்தூல் என்று சொன்னாலும் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கூறப்பட்ட ஒரு சிறப்பு பேர். பத்தூலுக்கும் பல கருத்துகள் இருக்குது. ஒன்று பத்தூல் என்று பெரிய தாவஞ்சிண்டா வீரமுள்ளவள் என்ற கருத்து. அதே மாதிரி பத்தூல் என்று அந்த சின்னத்தா அதாவது தா மஃப்தூஹா வரும் பொழுது வேறு கருத்துக்கள் எல்லாம் அதற்கு கொடுக்கப்படுது. ஹஸரத் ஃபாத்திமா பின்த் முஹம்மத், இவங்க ஹஸரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் பின் அப்துல்லா. ரசூல்லா அப்துல்லாவுடைய மகன் பின் அப்துல் முத்தலிப். அப்துல்லா அப்துல் முத்தலிபுடைய மகன். அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிமுடைய மகன். இப்படித்தான் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சுருக்கமான நஸப் கூறப்படுது. வஹி அஸ்கரு பனாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்களில் ஆகவும் இளைய மகளாக இருந்தாங்க. அஹப்புஹுன்ன இலா கல்பிஹி, அந்த மகள்மார்களில் ஹஸரத் ரசூலுல்லாஹுடைய உள்ளத்துக்கு மிகவும் சமீபமான பிரியமானவர்கள் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க காபா கட்டப்பட்ட நேரத்தில் பிறந்தாங்க என்ற ஒரு ரிவாயத் வருது. அந்த நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயசு 35 சனா, 35 இருந்தது என்று இது ஒரு ரிவாயத்தின் படிக்கு. மற்றும் சிலர்கள் சொல்றாங்க ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹுடைய பிஅஸத்துக்கு கொஞ்சம் முன்னதாக பிறந்தாங்க. பிஅஸத்துன்னா நபி அவங்கள நுபுவத் கொடுத்து நபி பட்டம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நேரம் அது 40வது வயசு. அதுக்கு கொஞ்சம் முன்னால பிறந்தாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததி உலகத்தில் பெருகியது. ஏனெனில் எங்களுக்கு தெரியும் ஹஸரத் ரசூலுல்லாஹுக்கு ஆண் குழந்தைகள் இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு பிராயத்திலேயே அந்த ஆண் குழந்தைகளை கைப்பற்றி விட்டார். ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடித்தாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு 12 வயதாக இருந்தது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 17, 20 என்றெல்லாம் ரிவாயத்துகள் ஏராளமாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சில விடயங்களை நாங்கள் பின்னால் கவனிப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு மദ്രஸாவை போல இருந்தாங்க. அதாவது அந்த அளவுக்கு இல்முல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அஹ்லாக் தக்வாவுல பிறப்பிடமாக காணப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு சிறப்பு ஒரு அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இருந்தது. மேலும் ஆகப்பெரிய அந்தஸ்து தான்
அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாக இருந்தது. இந்த உலகத்தில் 26 வருடங்கள் தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஹசரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கள் கூட ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள திருமணம் பேசி வந்தாங்க. என்றாலும் ஹசரத் ரசூலுல்லாஹ் அவங்க யாருக்குமே எந்த விதமான பதிலும் கொடுக்கல. இறுதியில் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹசரத் ஃபாத்திமாவுடைய கரம் பிடித்தாங்க. எனவே இவங்களை பற்றி ஏராளமாக கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்குது. அதில் அக்காயிக் என்ற ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. அக்காயிக் என்ற ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்குது. ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எந்த அளவுக்கு அழகில் மிகைத்தவர்கள் என்று கூறப்படக்கூடிய நேரத்தில் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வைத்தான், தூக்கத்தை கொடுத்தான். அவங்க தூங்கி எழுந்தாங்க. ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்புல இருந்து படைத்திருந்தான். அவங்க தன்னுடைய மனைவியை தொடர்ந்து கரத்தை நீட்டக்கூடிய நேரத்தில் மலாய்க்காமார்கள் தடுத்தாங்க. யா ஆதம் லா தமஸ்ஸஹா ஹத்தா துஅத்திய மஹரஹா, ஆதம் அவங்களுடைய மஹரை கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் அவங்களை தொடக்கூடாது. எந்த அளவுக்கு அழகானவங்கண்டா ஒரு ரிவாயத்தில் வருவது 70 ஹூர்லின் பெண்களுடைய அழக ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தார். அதே போல் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அழகுண்டா அவங்களுடைய வலது கண்ண ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய நூறில் நிரம்பி இருந்துச்சு. அவங்களுடைய இடது கண்ணம் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகுல நிரம்பி இருந்தது. அந்த அளவுக்கு அழகானவங்க தான் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். எனவே எல்லா ஹூர்லின் பெண்களுக்கு மத்தியிலையும் ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மிகவும் பொலிவுற்று அழகானவர்களாக, பூரண சந்திரன் எப்படி பொலிவாக இருக்குமோ நட்சத்திரங்களுக்கு மத்தியில் அது போன்று இருந்தாங்க. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் சொன்னாங்க, எங்கள் 2 பேரை போல் அழகானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேரும் பேசிக்கொண்டாங்க. ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கொண்டாங்க, எங்களை போல் அழகானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்தான். ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. சொர்க்கத்தில் ஒரு கதவொன்று திறக்கப்பட்டுச்சு. அந்த கதவை திறந்து பார்க்க சொன்னாங்க. அங்கே ஒரு கிரீடம் ஒன்றும் அணிந்து கொண்டு ஒரு பெண்மணி இருந்தால் அவங்க ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை விடவும் அழகானவங்களாக இருந்தாங்க. கேட்கப்பட்டுச்சு, இது யார்? இது தான் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லப்பட்டது. அதோட ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இவ்வளோ அழகான இந்த பெண்ணுடைய ஃபாத்திமா பின்த் முஹம்மத் என்றே கூறப்பட்டுச்சு. இந்த இவ்வளோ அழகான பெண்ணுடைய கணவன் யார்? அதுதான் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்பட்டுச்சு. ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உருவத்தையும் அங்கே சொர்க்கத்தில் வச்சு ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டினான். அவங்க ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போல அழகானவங்களாக இருந்தாங்க. இவ்வாறாக ஏராளமான சில விஷயங்கள் கிதாபுகளில் பதிவாக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் அந்த அக்காய்க் என்ற கிதாபில் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமண நாளில் அந்த முதல் இரவன்று அழுதாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏன் அழுறீங்க? சொன்னாங்க, அன்னி லா உஹிப்பு துன்யா, யா ரசூலல்லாஹ், நான் துனியாவை விரும்பக்கூடியவள் அல்ல. வலாக்கின் நலர்த்து இலா ஃபக்ரி ஃபி ஹாதிஹில் லைலத்தி, என்றாலும் இந்த இரவில் என்னுடைய வறுமையை பற்றி நான் கொஞ்சம் யோசித்தேன். ஃபஹஷீத்து ஐ யக்கூல லி அலியுன் பி ஐயஷைன் ஜேத், எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னுடைய கணவன் அலி நீ என்ன எடுத்துக்கொண்டு வந்தாய் என்று என்னிடத்தில் கேட்பார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் அமான அல் அமான. ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமான சொன்னாங்க, நீங்கள் அமான், அதாவது பாதுகாவலை நம்பிக்கை எடுத்துன்னு வந்திருக்கிறீங்க. ஃப இன்ன அலியன் லம் யஸல்
ராலியன் மர்தியன், நிச்சயமாக அலி எப்பவும் பொருந்து கொண்டே இருப்பார் என்று சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க திறம் முடித்த அதே சந்தர்ப்பத்தில் தஸவ்வஜத் இம்ராஅத்தும் மினல் யஹூத், ஒரு யஹூதி பெண்மனுடைய கல்யாணம் நடந்துச்சு. அவள் அதிகமான பணமுடையவளாக, செல்வமுடையவர்களாக, சொத்துடையவளாக இருந்தாள். எல்லா பெண்களுக்கும் அவளுடைய திருமணத்துக்கு அழைப்பு விடுத்தாள். அந்த பெண்கள் எல்லாருமே ஆகும் சிறந்த ஆடைகளை அணிந்திருந்தாங்க. ஃபலபிஸ்ன அஃப்ஹர சியாபிஹின்ன, அவருடைய ஆடைகளில் ஆகும் தரம் வாய்ந்த பொஷான உடுப்புகளை உடுத்திருந்தாங்க. சும்மா கொல்ன நுரீது அன் நன்லுர இலா பின்த் முஹம்மத் வ ஃபக்ரஹா. இப்போ இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, எங்களுக்கு முஹம்மத் உடைய மகளை பார்க்கணும், அவருடைய வறுமையும் நாங்கள் பார்க்கணும் என்று. இப்போ ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. ஃபதஅவுனஹா, உடனே ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க. ஹசரத் ஃபாத்திமா நாயகி அதனை அணிஞ்சு கொண்டாங்க. லபிசத்ஹா வத்தஸரத் வஜலசத் பைனஹுன்ன, அந்த பெண்கள் அனைவர்களுக்கும் மத்தியில் உட்கார்ந்தாங்க. ஃபலமஅத்தில் அன்வார், எந்த அளவுக்கு அன்வார்கள், நூறுகள், பிரகாசங்கள் அது பளிச்சிட ஆரம்பித்துடுது. ஃபகாலத்தின் நிசாவு மின் ஐன லக ஹாதா யா ஃபாத்திமா, அனைத்து பெண்களும் கேட்டாங்க, ஃபாத்திமா இது உங்களுக்கு எங்கால? ஃபகாலத் மின் அபி, சொன்னாங்க இது என்னுடைய வாப்பா இடத்துல இருந்து எனக்கு கிடைச்சது. ஃபகுல்ன மின் ஐனலி அபீக்க, உங்களோட வாப்பாக்கு எங்கால? காலத் மின் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. குல்ன மின் ஐனலி ஜிப்ரீல், ஜிப்ரீலுக்கு எங்கால? காலத் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இதை கேட்ட உடனே ஃபகுல்ன, அங்கே இருந்த அனைத்து யஹூதிய பெண்களும் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்று சொல்லி அவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் யாரெல்லாம் அந்த யஹூதி பெண்களோட சேர்ந்து கணவன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய திருமணங்கள் அவங்களோட தொடர்ந்தது. அப்படி இல்லாத பெண்களை அங்கே வேறு கணவன்மார்கள் திருமணம் முடித்தாங்க என்றதும் இங்கே சொல்லப்படுது. எனவே இது ஒரு சின்ன பகுதி. ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் இன்ஷா அல்லாஹ் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்த்தோம் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயங்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் எப்படியான காலம் என்றால் சூனியம் நிறைந்த காலம், சூனியம் செய்யக்கூடியவங்க அனைத்திலையும் மிகைத்திருந்த காலம். இப்போ அதிகமானவங்களுக்கு டவுட் ஒன்று இருக்குது, சூனியம் என்றொன்று இருக்குதா, சூனியம் செஞ்சால் பலிக்குமா? இதுக்கு அல்லாவே குர்ஆனில் தலீல் சொல்லுறான். சூனியம் என்றொன்று இருக்குது. ஒத்தபோ மாத்தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூனன் நாஸ ஸஹர். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இந்த சூனியக்காரர்கள் மிகைத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஷயாத்தீன்கள் என்றும் சொல்லப்படுது. அதாவது பொதுவாக அலிச்சாட்டியம் செய்யக்கூடியவங்க மனிதனாக இருந்தாலும் ஷைத்தான் தான். மினல் ஜின்னதி வன்னாஸ், ஷைத்தான்கள் மனிதர்களையும் இருக்கிறாங்க, ஜின்கள்லையும் இருக்கிறாங்க. ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான். ஷைத்தான்களை வணங்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான உதவிகளை ஷைத்தான்கள் செய்வாங்க. மூமின்களுக்கு கிடைக்க பெறாத உதவிகள் கூட சில சந்தர்ப்பங்களில் ஷைத்தான்களின் மூலமாக ஷைத்தானை வணங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். இதனால் அந்த ஷைத்தான்களுடைய நம்பிக்கைகள் அவர்களுக்கு அதிகமாகும். அப்படி மக்கள் ஷைத்தான்களை நாடி சில விஷயங்கள் செய்கிறதின் காரணமாக அவங்க அதை நம்புறதுனால அவங்களுடைய மார்க்கம் உண்மை என்று சொல்லியெல்லாம் நினைக்கிறாங்க. என்றாலும் இந்த ஷைத்தான்களுடைய இப்படியான உதவிகள் அனைத்துமே முழுமையாக நாளை மறுமையுடைய பாக்கியங்களை விட்டும் அவர்களை பேர்க்கெடுக்கிறது தான். அல்லாஹ் குர்ஆன்ல வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூனன் நாஸ ஸஹர்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிராக இல்லை என்றாலும் சூனியத்தை கற்றுக் கொடுத்த ஷைத்தான்கள் காஃபிராகிவிட்டார்கள் என்று ஒரு முக்கியமான விடயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது சில படுதூறுகளை மக்கள் சொன்ன நேரம் ஷைத்தானே தான் சொன்னான், சுலைமான் சூனியத்தை வைத்து தான் ஆட்சி செய்தார் என்று. இல்லை, அது சூனியம் இல்லை, அது நுபுவத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தின் உடைய ஆட்சியையும் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். காற்று, மலை, நீர், தீ, நெருப்பு என்று அனைத்தையுமே அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். ஜின்களை கூட அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அதே நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது. அது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் பலிக்க வைத்தான். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா ஹும் பில் தாரீன மின் அஹதின் இல்லா பிஇத்னில்லாஹ். இந்த சூனியம் செஞ்சா அது பலிக்க மாட்டாது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர. அப்ப யாருக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருவதோ அது பலிக்கும். அது ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையின் சோதனைக்காக இருக்கு. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு பலித்தது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் அந்த சூனியத்தை விடவும் மிகைத்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து கொடுக்கிறதுக்காக தான் பலிக்க செய்தான். அப்படி அல்லாஹ் பலிக்க செய்து குர்ஆன்ல 11 ஆயத்துக்களை அல்லாஹ் குலௌது ரப்பில் ஃபலக் குலௌது ரப்பின் நாஸ் இறக்கினான். 11 முடிச்சுகள் போட்டு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 11 ஆயத்தையும் ஓத அந்த முடிச்சுகள் அவிழ்ந்து விட்டது. அது ஒரு நீளமான விஷயம். ஏற்கனவே நாங்கள் தஃப்சீரில் அதனை பற்றி ஆரம்பத்தில் சூரத்துல் இக்லாஸ், அதாவது அந்த சூரத்துன் நாஸ் எல்லாம் ஜுஸூல ஓதும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஹைர், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஆக பெரிய சூனியக்காரர்கள் இருந்தார்கள். ஒரு தடவை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க ஒரு சூனியக்காரன் இடத்துல. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க ஒரு சூனியக்காரன் இடத்துல. கேட்டாங்க, ஜிப்ரீல் இப்போ எங்கே இருக்கிறார்? அந்த நேரம் ஒரு படகுல போய்கொண்டிருந்தாங்க என்றும் கிதாபுல எழுதுறாங்க. தண்ணீரில் ஒரு படகுல போய்கொண்டிருந்தாங்க. யாரு? இந்த 2 பேரும், கேள்வி கேட்டவரும் கேட்கப்பட்டவரும். போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் சொன்னான், வானமெல்லாம் ஜிப்ரீலை தேடினேன் காணல்ல, பூமியெல்லாம் ஜிப்ரீலை தேடினேன் காணல்ல. ஒன்று ஜிப்ரீல் நீ ஆயிக்கணும், அது நான் ஆயிக்கணும். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றலை கொடுத்திருந்தான். இந்த அளவுக்கு பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றலை கொடுத்திருந்தான். இதனால் இந்த சூனியங்களை முறியடிக்கிறதுக்காக வேண்டித்தான், இதனை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முஅஜிஸா மிகைத்தது என்று காட்டுறதுக்காக வேண்டித்தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 ஆயாத்தின் 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தார். அதில் முக்கியமான அத்தாட்சி தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசா. அடுத்தது அவங்களுடைய கையை அவங்க பொக்கெட்டில் போட்டு வெளியே எடுத்தா அது தஹ்ருஜு பைதா, மிகவும் அழகான முறையில் மினுங்கக்கூடியதாக இருக்கும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அசாவினுடைய அத்தாட்சி அது மிகவும் மிகைத்த ஒரு அத்தாட்சி. சூனியக்காரர்கள் எல்லாருமே சஜிதாவில் விழுகிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தாட்சியை ஆக்கிறான். அதிகமான சூனியக்காரர்கள் ஃபிரௌன் உடைய அந்த சந்தர்ப்பத்தில் சபதம் செஞ்ச நேரத்தில் மூசாவும் சூனியத்தை தான் கொண்டு வந்திருக்கிறான், இதனால் என்னுடைய சூனியக்காரர்கள் மூலமாக இவரை முறியடிக்க முடியும் என்றெல்லாம் நினைத்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அசாவினுடைய அற்புதத்தை காட்டினான். அந்த அசா அது நாங்கள் நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு லேசான ஒன்று இல்லை. நைல் நதியை 2ஆக பிளக்கிறதுக்கும் உதவியது அந்த அசா தான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், ஃபலிரப்பி அசா ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா, அவங்களுடைய அசாவினால் அடிங்க. தண்ணி இல்லாத இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கல்லில் இருந்து 12 ஊற்றுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி கொடுத்தான். 12 ட்ரைப்ஸ் இருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பனு இஸ்ராயலுடைய கூட்டத்தில். அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு
ஊற்றுக்கண்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கொடுத்தான். இப்படி இந்த முஅஜிசாக்களை கொடுத்து சூனியம் அது பலகீனமானது என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தான். அத்துடனே இந்த சூனியக்காரர்கள் சில விடயங்களை முட்கூட்டி சொல்லுவார்கள். அதை சொல்லக்கூடியதில் அதிகமானவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீவார் என்ற கருத்து அல்ல. ஏன் யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹர், அவங்க மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்படி என்றால் அந்த சூனியம் என்கிறது ஒரு கலை, அதனை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அது கற்றுக்கொண்டது ஷைத்தான்களின் மூலமாக. ஷைத்தானுக்கு மக்களை வழிகெடுக்கிறதுக்கு அல்லாஹ் அஃபார ஆற்றலை கொடுத்து இருக்கிறான். இதனால நாங்க என்ன செய்யணும்டா, அவங்க அப்படி ஒன்று சொல்லி, அந்த சூனியக்காரர்கள் ஒன்று சொல்லி பழித்தாலும் அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்றது இல்லை. மாறாக அது பழிக்க வைக்கிறதும் அல்லாஹ் தான். இது ஃபித்னா, இது சோதனை. இப்படி ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. ஆகப்பெரிய ஒரு சோதனை தான் இஜ்ல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் நடந்தது. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. குதிரையினுடைய பாதத்தில் ரூஹுடைய தன்மையை சாமிரி கண்டான். அந்த மண்ணை எடுத்தான். ஏன் குதிரை பாதம் வைக்கக்கூடிய இடங்களில் புல்லு மரம் முளைக்குது, இதில் ரூஹானியத்து இருக்குது என்கிறத விளங்கினான். குதிரை பாதம் பட்ட இடத்துலேருந்து மண்ணை எடுத்து தங்கத்தினாலான ஒரு கண்டு குட்டியை செஞ்சு அதனுடைய வாயில போட்டான். அந்த கண்டு குட்டி லஹு ஹுவார், அதுக்கு ஒரு சத்தம் ஒன்று இருந்துச்சு, அது பேச ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு எல்லாம் ஆற்றலை கொடுக்கிறது ஒவ்வொரு மக்களுடைய ஈமான சோதிக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விடயத்தில் சூனியக்காரர்கள் சொல்லி இருந்தாங்க. அந்த ஃபிரௌன் உடைய மகள், அவளுக்கு ஒரு குஷ்ட நோய் இருந்தது. அதுக்கு எவ்வளவு மருந்து செஞ்சும் சரி வர மாட்டாது. இந்த சூனியக்காரர்கள் முட்கூட்டி அவர்களுடைய அந்த அறிவினால அறிவித்திருந்தாங்க. இது சாத்தியமா இல்லைன்னு கேட்டால் சாத்தியம்தான். அதனால நாங்கள் சூனியத்தை நம்ப போறதும் இல்லை, அவர்கள் நம்பவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் சொன்னது பலித்தது. இது ஒரு சோதனை. எங்களுடைய ஈமான்ல நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம். ஏனெனில் ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமையை கொடுத்திருக்கிறான். எனவே இந்த விஷயங்கள் கிதாபுகளில் எழுதப்பட்டு இருக்குது. இதன் மீது நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, நம்பிக்கை கொள்ள தேவையில்லை. என்னால் இப்படி ஒன்று நடந்திருக்குதான்னு கேட்டால் நடந்திருக்குது. அப்போ இதை வச்சு ஆதாரம் எடுக்கலும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எல்லாம் மீறி போகக்கூடாது. சூனியக்காரர்களத்தில் போவோம், அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த சூனியக்காரர்கள் அவர்களுக்கு அவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் என்றாலும் மக்கள் எல்லாம் அதை நம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விடவும் மிகைத்த அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்து சூனியக்காரர்களை கேவலப்படுத்த வைத்தார். இப்போ சூனியக்காரர்களுக்கு அந்த ஆற்றல் அறிவொன்று இருந்தாலும் கூட அது ஈமானுடைய சோதனைக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற சூனியக்காரர்களுக்கு அப்படி ஒரு திறமை ஒன்று கிடையாது. அவர்கள் சொல்றதெல்லாம் 100க்கு 99 பொய்த்தான். அதே மாதிரி ஜின்களும் தான். அவைகள் 999 பொய்களில் ஒரு உண்மையை சொல்லும். அதே மாதிரி இந்த சூனியக்காரர்கள் சொன்னதும் இதை மாதிரி ஒரு முட்கூட்டி சொல்லப்பட்டோண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை பழிக்க வைத்தான். இனி இதில் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, குல்வாக தேவையில்லை. குல்வெண்டா அதில் மூழ்கிறது, கேள்விகளை கேட்டு 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 அதில் மூழ்கிறது. இதனால் வழிகேட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று உண்டாகிடும். ஏனென்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தகுலு ஃபீ தீனிக்கும், நீங்கள் உங்களுடைய தீனில் என்ன செய்ய வேணாம், ஆகவும் இண்டல் ஜாகி மூழ்கவானாம். மேலும் சில விஷயங்கள் இருக்குது, லா தஸ் அலு அன் அஷ்யா, அது மறைவான விஷயங்கள். பொதுவாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்ல வைக்கிறாங்க, ஷிஃபா உல் ஐயி அஸ்வால், ஒன்று உங்களுக்கு தெரியாட்டி அதை அறிந்து கொள்றதுக்கு கேட்கறது தான் ஆரோக்கியம், கேள்வி கேட்கறது தான் ஆரோக்கியம். ஒன்று தெரியாட்டி அதனை அறிந்து கொள்றதுக்கு உண்டான ஆரோக்கியம் கேள்வி கேட்கறது. கட்டாயம் கேள்வி கேட்கணும். அதே நேரம்
இன்னும் ஒரு விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அது கைபியத்தான மறைவான விஷயத்தில் லா தஸலு அன் அஷ்யா, சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. வைன் துபுதலக்கும் தசூக்கும், அது உங்களுக்கு வெளிப்பட்டு விட்டால் நீங்கள் மோசம் பெற்றுவீங்க. அதனால் அதில் நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஹைர், நாங்கள் இறுதியாக பார்த்தோம் ஃபிரௌன் உடைய அதாவது சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலில் போடப்பட்டாங்க. அல்லாஹ் எந்த முறையில் அவங்களுக்கு ஃபிரௌனுடைய மாளிகையிலேயே அடைக்கலம் கொடுக்கிறான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு தாய்மார்களை தேடியும் கூட யாருடைய பாலையும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடிக்கல. அந்த நேரம் அங்கே ஃபிரௌன் அதாவது மூசா உடைய சகோதரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி வந்து சொன்னார், நான் ஒரு குடும்பத்தை அறிவிக்கிறேன். ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின், அந்த குடும்பத்தினர் யக்ஃபுலூனஹு லக்கும், உங்களுக்கு அவங்க பாலூற்றத்துக்கு இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுப்பாங்க. வஹும் லஹு நாசிஹூன், இந்த முறையில் அவங்க சொன்ன நேரம் யார் அந்த பெண், அவள் என்னுடைய தாய் என்றெல்லாம் சொல்லி இறுதியில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் வாராங்க பாலூற்றத்துக்காக வேண்டி. தாய் வார நேரம் குழந்தை ஃபிரௌனுடைய கையில் தாழ்ந்து கொண்டிருக்குது. தாயிடம் ஃபிரௌன் புள்ளையை கொடுத்தான். இப்போ உம்மா புள்ளையை வாங்கி தன்னுடைய மார்போடு அணைத்து கொள்கிறான், திரை மறைவில் வைத்து. அதாவது திரும்பி உடனே அந்த புள்ள பாலை அருந்த ஆரம்பிச்சிட்டது. அழுக நின்றுட்டுது. அது வரைக்கும் அழுது கொண்டு இருந்த பிள்ளையினுடைய அழுக தாயுடைய மார்பை வாயில் வைத்ததுடனே அது அழுக நின்றுட்டுது. ஃபிரௌன் கேட்டான், இந்த புள்ளைக்கு நீ யார்? அந்த பெண்ணிடத்தில் பாலூட்டக்கூடிய பெண் மூசாவுடைய பிள்ளையுடைய தாய், இந்த பிள்ளைக்கு நீ யார்? உண்ட மார்பை மற்றும் அது ஏற்றுக்கொண்டது, ஏனைய பெண்களுடைய அந்த மார்பை ஏற்றுக்கொள்ளல. அதற்கு அந்த பெண் சொன்னாள், நான் ஒரு பெண், நல்ல பாலுள்ளவள், என் வாடை நல்லது, இதனால் எல்லா குழந்தையும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். அதுக்கப்புறம் குழந்தைய பிள்ளை அந்த தாயிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டுச்சு. குழந்தைக்கு பாலூற்றத்துக்காக வேண்டி சம்பளம் ஒன்றையும் ஏற்படுத்தினாங்க. பொதுவாக ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் எங்களுக்கு தெரியும், பாலூட்டக்கூடிய செவிலி தாய்மார்களுக்கு சம்பளம் ஒன்றை கொடுப்பாங்க. இந்த முறையில் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஹதீஸில் வந்து இது தாயுடைய பாலை பாக்கிலும் சிறந்தது, குழந்தைக்கு வேற ஒன்றும் இல்லை. அதோட கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த நற்குணமுள்ள பெண்கள் தான் குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும். ஏனெனில் அறிவாளிகளான பெண்களது பால் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லதை உண்டாக்கும். அறிவு இல்லாத அறிவிலிகளான தாய்மார்களுடைய பால் அவங்களுக்கு தீமையை உண்டாக்கும் என்றெல்லாம் ஹதீஸில் வந்திருக்குது. பால் குடிக்கிறது பிறவி குணத்தை மாற்றுவது. அதாவது பால் கொடுக்கணும், கட்டாயமாக தாய்மார்கள் பால் கொடுக்கணும். ஏனெனில் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் கொடுக்குற விஷயத்தில் அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு அவங்களுடைய தாயையை உருவாக்கி கொடுத்தான். இதனால் நாங்கள் இந்த பால் கொடுக்கக்கூடிய விடயத்தில் எந்த அளவுக்கு சில விடயங்களை நோட்டமிடணும்டா, இந்த பால் குடிப்பாற்றது இருக்குது பிறவி குணம் என்று பிள்ளைகளிடத்தில் இருக்குது. அந்த குணத்தை கூட அது மாற்றிவிடும். ஷேக் அபு முஹம்மது அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க அபுல் மஆலி என்று பிரபல்யம் பெற்றவங்க. இந்த அபுல் மஆலி
அல்லது அபு முஹம்மது அல் ஜுவைனி தான் அவருடைய பேர். அபுல் மஆலி என்று தான் பிரபல்யம். ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஏராளமாக இவங்களுடைய பேர் வந்து கொண்டே இருக்கும். மദ്രஸால ஓதி கொடுக்கக்கூடிய கிதாபுகளில் அடிக்கடி இவங்க வருவாங்க. அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதிலேயும் கடைசி வகுப்புக்கு ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிதாபு தான் மின்ஹாஜுத் தாலிபீன் ஷரஹுல் மஹல்லி என்று சொல்றது. அதில் இந்த அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஃபத்வாவுக்கு ஆகும் முக்கியம் இடம் கொடுத்திருக்கிறாங்க. அதனை முற்படுத்துவாங்க. அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அந்நிய பெண் ஒருத்தி பாலூட்டி கொண்டு இருந்ததை அவங்களுடைய தந்தை பார்த்தாங்க. அந்த புள்ளைய அவசரமாக அந்த பெண்ணிடத்திலிருந்து பறித்து எடுத்து பிள்ளையுடைய வாய்க்குள்ள விரலை வைத்து பாலை கக்குமாறு செஞ்சாங்க. இந்த புள்ள இமாம் அபுல் மஆலி என்று ஒரு பெரிய பேரறிஞராக மாறிச்சு. ஆக புகழ் பெற்று விளங்கினாங்க. இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசப்படுவது. இந்த அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில சமயங்களில் பிறருடன் தர்க்கம் செய்வாங்க, வாதங்கள் விவாதங்கள் புரிவாங்க. சரியான தக்க பதில் சொல்ல முடியாமல் போகக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, இது அன்றைக்கு நான் அருந்திய பால் என்ற உடம்புல தங்கிட்டது, அந்த அந்நிய பெண்ணின் பால், அதனுடைய பலன்தான் இது, என்னுடைய இயலாமை என்ற அளவுக்கு சொல்லுவாங்க. இதனால் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். அவங்களிடத்தில் மடமை இருக்கக்கூடாது. ஆக பெரிய மடமைத்தான் பாவம் செய்கிறது. ஆக பெரிய மடமைத்தான் கால நேரங்களை வீணடிக்கிறது. நினைக்கவானம் டாக்டர் ஆகிக்கிறோம், இன்ஜினியராக இருக்கிறோம், பெரிய அறிவாளிகளாக இருக்கிறோம், அதனால் எங்களுடைய பிள்ளைகளும் அறிவாளிகளாக ஆகும். அப்படி இல்லை. உங்களோட அந்த அறிவோட, உங்களோட ஆற்றலோட, உங்கள்கிட்ட தக்குவாவும் இருக்கணும். தக்குவாங்கிறது என்னது? பாவங்களை விட்டும் விலகிக்கிறது. இது பிள்ளைகளை அறிவாளிகளாக ஆக்கும். சில துனியாவுடைய அறிவில்லாத சில தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய பேணுதலின் காரணமாக பிள்ளைகள் ஆகப்பெரிய அறிவாளிகளாக மாறுறாங்க. எனவே நாங்கள் அந்நிய பெண்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் என்று தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாமே இந்த துனியாவிலே அடைந்து கொள்வாங்க. நாளை மறுமையில் அவங்களுக்கு பங்கு கிடையாது. ஹைர். அடுத்து ஆயத்தை பாருங்க. ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனஹா கை தகர்ர ஐனுஹா. நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய தாயிடத்தில் ஒப்படைத்தோம், அவளுடைய கண் குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டி. மேலும் வலா தஹஸன், அவள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைய பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கியிருக்கிறோம் என்கிறத சொல்லியிருக்கிறான். பிள்ளைகளின் மூலமாக கவலையும் வரமாட்டாது. எப்போ அந்த பிள்ளைகள் எந்த நிலைமையில சிக்கி கொண்டாலும் சரிதான், அவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால். இன்றைக்கு அதிகமாக நாங்கள் சொல்கிறோம், பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டது இதனால் கெட்டு போயிட்டுது, பிள்ளை அந்நிய வாலிபர்களோட பழகினது இதனால் கெட்டு போயிட்டு, புள்ள வெளிநாட்டில் தனிச்சிட்டது இதனால் கெட்டு போயிட்டது. அப்படி இல்லை. அது சூழல் கெடுக்கும் தான், சூழல் நல்லவர்களையும் கெடுக்கும் தான். என்றாலும் கூட அசில் நல்லதாக இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே போனாலும் அவர்களை பாதுகாப்பான். அந்த பிள்ளைகளின் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான கவலைகளும் வரமாட்டாது. எனவே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முறையில் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல திட்டங்களை தீட்டினான். தாய் நினைத்தால் இது ஒரு சோதனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இல்லை, நீங்கள் நல்லம், உங்களுடைய பிள்ளைகளும் நல்லம், உங்களுடைய கணவனும் நல்லம், நாங்கள் அந்த பிள்ளைய
உங்களுக்கு மீட்டி தருவோம். அதனால் நீங்கள் கண் குளிர்ச்சி அடைவீங்க, மேலும் கவலைப்பட மாட்டீங்க. வலி தாழமான வாதல்லாஹி ஹக்குன், மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்கிறதனையும் நீங்கள் அறிந்து கொள்றதுக்காக வேண்டி உங்களுக்கு நாங்கள் மீட்டி தந்தோம். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், என்றாலும் மக்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இப்படியான திட்டங்களை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்றான். இன்படி தஃப்சீருடைய விடயங்கள் பேசிக்கொண்டு வரும் பொழுது, ஒரு நாள் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னிலையில் ஃபிரௌனுடைய கைத்தடியை எடுத்து விளையாடி கொண்டு இருந்துச்சு. அந்த நேரம் அந்த தடியால் குழந்தை ஃபிரௌனின் தலையில் அடிச்சிச்சு. புல்ல ஃபிரௌனுடைய தலையில் அடிச்சிச்சு அந்த அசாவால். அது ஃபிரௌனுடைய அசா, ஃபிரௌனுடைய கைத்தடி. அதனை எடுத்து ஃபிரௌனுடைய மண்டையில் போட்டுச்சு. இதை ஃபிரௌன் ஒரு மோசமான அடையாளமாக, ஒரு துட்குறியாக எண்ணிக்கொண்டார். உடனே இந்த புள்ளையை கொண்டுடுமாறு கட்டளையிட்டார், கொல்லுங்க மூசாவை. இதே நேரம் ஹசரத் ஆசியா நாயகி குறுக்கிட்டு சொன்னாங்க, புள்ளைக்கு என்ன தெரியும், இது சின்ன புள்ள. இதை நீங்கள் சோதிக்க விரும்பினால் இந்த தட்டில் தங்கத்தையும் நெருப்பு கங்கத்தையும் வைத்து அந்த குழந்தை எது எடுக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ சோதிச்சு பார்க்குறாங்க. தங்கமும் நெருப்பும் ஒரு தட்டில் வைக்கப்பட்டுச்சு. குழந்தை தங்கத்தை எடுக்கிறதுக்கு கையை நீட்டிட்டு, என்றாலும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நேரத்தில் நியமிக்கப்பட்டிருந்த மலக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கையை நெருப்பு கங்கின் பக்கம் அப்படியே திருப்பி விட்டாங்க. புல்ல நெருப்பு கங்கை எடுத்து வாயில் போட்டுச்சு. அந்த நாவை அது சுட்டதுனால தான் ஆசியா நாயை சொன்னாங்க, அப்படியே அந்த நாவை சுட்டுட்டு உடனே துப்பி விட்டாங்க. நெருப்பு பட்டதுமே துப்பி விட்டாங்க. அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நாவில் ஒரு கொன்னல், தாவத் கொடுக்கும் பொழுது இருக்க மாட்டாது, அப்படி அல்லாத பொழுது ஒரு கொன்னல் ஒன்று அவங்களுக்கு இருக்கும், ஒரு டங்ல ட்ரபிள் ஒன்று இருக்கும். இதனால தான் யஃப்கஹு கௌலி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி, யா அல்லாஹ் என்னுடைய நாவின் உடைய முடிச்சை, யா அல்லாஹ் என்னுடைய நாவினுடைய முடிச்சை அவிழ்த்துவிடு, என்னுடைய பேச்சை ரொம்பவும் திறமானதாக ஆக்கிவிடு என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டுக்கிறாங்க. இந்த முறையில் அந்த புல்ல அப்படி இதுபட்ட நேரம், அந்த நெருப்பை வாயில் போட்ட நேரம் ஆசியா நாய் சொன்னாங்க, நான் முட்கூட்டியே சொன்னேன் தானே குழந்தைக்கு தெரியாது என்று. இப்போ பார்த்தீங்களா எப்படி நடந்துச்சு. உண்மையிலே இந்த புல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்திருந்தா அது இந்த நெருப்பை எடுத்து போட்டு இருக்க மாட்டாது, பிள்ளையுடைய தன்மை தானே இது என்று சொன்ன நேரம் உடனே அந்த புள்ளையை கொள்றதுக்கிட்ட கட்டளையை அவர் வாபஸ், அதாவது ஃபிரௌன் வாபஸ் வாங்கி கொண்டார். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நாவில் ஒரு காயம் ஒன்று இருந்தே வந்துச்சு. நபித்துவம் கிடைச்ச பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ற சொல்ல மக்கள் விளங்கி கொள்றதுக்காக வேண்டி என்ற நாவில் உள்ள அந்த வடுவை அந்த முடிச்சை அவிழ்ப்பாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பிரார்த்திப்பாங்க. அதனால் அவங்க தாவத் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு அந்த நாவின் உடைய முடிச்சு அவிழ்ந்து விடும். அல்ஹம்துலில்லாஹ், இப்படியாக அல்லாஹ் தாலா தன்னை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல விதத்தில் வழிகளை காட்டுகிறான். மேலும் அவனுடைய வாக்குறுதிகளை ஒப்புவிக்கிறான். உள்ளம் யாருக்கு சாலிஹான முறையில் அமைத்து கொள்ள முடியுமோ அவர்கள் தான்
அந்த ஆத்மீக வழி நடப்பவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியானவங்களுக்கு மாஃபிரும் நலவுகளை கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம்களுக்கு அல்லாஹ் ஏராளமான நலவுகளை கொடுத்தான். அதனைத்தான் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பருவம் எய்திய பொழுது வலம்மா பலக அஷுத்தஹு, இதுவரைக்கும் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றி பேசினோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14வது ஆயத்தில் சொல்றான், வலம்மா பலக அஷுத்தஹு, அவருடைய அந்த பருவ வயதை அவர் எட்டிய பொழுது, வஸ்தவா, ஒரு வலிமையையும் அவர் அடைந்த பொழுது, ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு நாங்கள் அதிகாரத்தையும் அறிவையும் கொடுத்தோம். ஹுக்கும் என்ற அதிகாரத்தையும் இல்ம் என்ற அறிவையும் கொடுத்தோம் என்று கூறிவிட்டு, வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், இப்படித்தான் நாங்கள் முஹ்சினீன்களுக்கு நல்லோர்களுக்கு கூலி கொடுப்போம். வகதாலிக, அவ்வாறு தான் நஜ்ஸி, நாங்கள் கூலி கொடுப்போம் அல் முஹ்சினீன், நல்லோர்களுக்கு என்று சொல்றான். அப்ப இங்க அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கக்கூடிய கூலிகளில் ஆகும் நல்ல கூலித்தான் மார்க்கத்துடைய இல்மும் அதன் பிரகாரம் தீர்ப்பு வழங்குறதும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய உபகாரமாக இங்கே சொல்லியிருக்கிறான். இதை விளங்கினவர்கள் உண்மையிலேயே விளக்கசாலிகள். யார் இதை விளங்கலையோ அவங்க உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஹ்சான்ல இருந்து கொஞ்சம் தூரமானவர்கள் என்கிறதுல சந்தேகம் இல்லை. எனவே அல்லாஹ் நல்லோருக்கு கொடுக்கக்கூடிய கூலித்தான் மார்க்கத்துடைய இல்மும் அதன் பிரகாரம் தீர்ப்பு வழங்குறது, அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறது. அப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுக்கும் என்று சொன்னது நுபுவத், இல்ம் அறிவு என்கிறது சன்மார்க்க அறிவைத்தான் குறிக்குது என்கிறத தஃப்சீர் விளக்கங்கள் சொல்லுது. அப்ப இந்த ரெண்டையும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியன் நகரை விட்டு திரும்ப கூடிய நேரத்தில் பெற்றுக்கொண்டாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் நாங்கள் படித்தோம். சூரத்துல் இங்கே வரும், சூரத்துல் கஸஸ்ல இன்ஷா அல்லாஹ் வரும். அவங்க அந்த கிபித்தி கிளைஞரில் ஒருத்தன் அவங்களுடைய கையினால் கொல்லப்படுறாரு. ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடுறா. அந்த நேரம் அவங்க ஓடி போனாங்க மதியனுக்கு. மதியனில் இருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நுபுவத்தையும் இல்மையும் அவங்களுக்கு கொடுத்தான். சூரத்து ஷூராலையும் சூரத்து ஷூராவிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய விடயங்கள் சொல்லியிருக்கிறான். ஹைர், இந்த முறையில் அல்லாஹ் எங்களுக்கு இவைகளினூடாக ஏராளமான படிப்பினைகளை பெறத்துக்குரிய சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறான். எனவே குர்ஆனோட யார் இணைந்திருப்பார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு அதிகமான நலவுகளை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 40வது வயதில் நுபுவத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன் வந்த ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 33வது வயசில் வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு 2-3 வருடங்களுக்கு முன்னதாகவே நுபுவத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தால். ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலிகாவுரத்துக்கு, அதாவது வாலிப வயது அடைகிறதுக்கு முன்னதாக நபி பதவியை அடைஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 18ஆம் வயதில் நுபுவத்தை அடைந்தாங்க என்று தஃப்சீர் சொல்லுது. இப்படி எல்லாம் கவனிக்கிற நேரத்தில் நபித்துவத்தியுடைய 40 வயது இருக்க வேண்டும் என்கிறது அவசியம் இல்லை. அதிகமான நபிமார்கள் 40 வயசுல தான் நுபுவத்தை அடைஞ்சாங்க. என்றாலும் இதை போன்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது அது 40 வயதை அடைந்திருக்க வேணும் என்கிறது கட்டாயம் இல்லை. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் காலம் கழிஞ்சாலும் அதற்குரிய நேரம் வர நேரத்தில் அடியானுக்கு கிடைக்கும் என்கிறதும் இந்த ஆயத்திலிருந்து தெரிய வருது. நாங்கள் சத்தியத்தை தேடக்கூடியவங்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கை இழக்க வைக்கிறது இல்லை, நிராசை அடைய செய்கிறது இல்லை, அவைகளை கொடுத்தே தீர்வான். அந்த வகையில் ஆகப்பெரிய வெகுமதி தான் இந்த நுபுவத்துடைய அறிவு. எனவே
இதுக்காக வேண்டிய எங்களுடைய முழு வாழ்நாளை செலவழித்தாலும் போதாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்களும் பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.